வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருப்பது சென்ற வகுப்புகளின் தொடர்ச்சியாக நாயன்மார்கள் இறை தொண்டு பணி செய்து இறைவனடி அடைந்ததை நாம் கண்டோம். ஏன் இந்த பக்தி சார்ந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இறைவன் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வோம் என்பதற்கு சில அதிசயங்களில் ஒன்றான ஒரே நேர்கோட்டில் அமைந்த 8 சிவத்தலங்கள் குறித்து நாம் காண்போம். நாம் வணங்கும் இறைவன் நம்மில் மட்டுமல்லாமல் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன், அண்ட சராசரங்களின் முக்கிய சாராம்சமாக இருப்பவன், நம் தோல்வியில் துவழும்போது மனதில் நம்பிக்கையை விதைப்பவன். அதனால்தான் இறைவன் எங்கும் இருப்பான் என்ற கேள்வி விடை தேடும் அன்பர்களுக்கு பிரகலாதனை காரணமாக கொண்டு தான் தூணிலும் இருப்பவன் துரும்பிலும் இருப்பவன் என்று உணர்த்தி இருக்கிறான். இறைவன் மெய்ஞான இரகசியங்களை முழுவதும் அறிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு பல யுகங்கள் கூட போதாது என்பதிலிருந்தே அவனுடைய அளவற்ற ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக புவியியலில் கூறப்படும் தீர்க்க ரேகைகள் என்பவை பூமியின் மேல் பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி வரையப்படும் கற்பனை கோடுகள் என்றும், அட்சய ரேகைகள் என்பவை பூமியின் மேல் பகுதியில் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி வரையப்படும் கற்பனை கோடுகள் எனவும் வரையறுக்கப்படுகின்றன. இவை குறிப்பாக ஓர் ஊரை, இடத்தை சுட்டி காட்டுவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. இன்றைய அறிவியலில் பொதுவாக கோவில்கள் என்பது நம்முடைய உடலமைப்பை அடிப்படையாக கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளன. உச்சி முதல் பாதம் வரையிலான உறுப்புகளை உதாரணமாக வைத்துதான் கோயில்களிலும் கோபுர வாசல் முதல் கருவறை வரையிலும் கணக்கச்சிதமாக உருவாக்கி வைத்திருக்கின்றனர் நம் முன்னோர்கள். 79 டிகிரி முதல் ஈஸ்ட்மன் 41.54 அட்சரேகை என்ற ஒரு புவியியல் தீர்க்க ரேகையில் 8 மர்மமான பழங்கால கோவில்கள் உள்ளன என்பதும், இந்த பிரபலமான கோவில்கள் கேதார்நாத் கோவில் உத்தரகாண்ட், காளகாலேஸ்வர முக்தீஸ்வர சுவாமி கோயில் தெலுங்கானா, ஸ்ரீ காளஹஸ்தி கோவில் ஆகியவையும் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியும். ஆந்திரா ஏகாம்பரேஸ்வரர் கோவில், ஜம்புகேஸ்வரர் கோவில், அண்ணாமலையார் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் இறுதியாக ராமநாத சுவாமி கோயில் தமிழ்நாடு. இந்த சிவன் கோயில்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய கட்டிடக் கலைஞர்களால் சரியான அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை அளவிடுவதற்கு GPS அல்லது ஜிஸ்மோஸ் இல்லாமல், செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் இல்லாத 4000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது. கட்டிடக் கலைஞர்களும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களால் பிரிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த கோயில்கள் 79 டிகிரி தீர்க்க ரேகைகளில் துல்லியமாக நிறுவப்பட்டுள்ளன. கேதார்நாத் மற்றும் ராமேஸ்வரம் இடையே உள்ள தூரம் மட்டுமே 2383 கிலோமீட்டர்கள் ஆகும். இமயமலையில் அமைந்துள்ள கேதார்நாத் கோவிலிலிருந்து தென்கோடியில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோயில் வரையிலும் உள்ள தூரமானது 2383. இவ்வளவு தூரங்களுக்கு இடையில் அமையப்பெற்றுள்ள கோவில்கள் அனைத்துமே ஒரே நேர்கோட்டில் ஒரே தீர்க்க ரேகையில் துல்லியமாக சற்றும் விலகாமல் அமைந்திருப்பது இன்றைய அறிவியல் உலகிற்கு கூட மர்மமாகவே இருந்து வருகிறது. இவை அனைத்துமே ஒரே நேர்கோட்டில் எப்படி அமையப்பெற்றது என்பது எல்லாம் அல்ல அந்த சிவனுக்கு மட்டுமே தெரியும். அந்த சிவத்தலங்கள் கேதார்நாத் 79.669 தீர்க்க ரேகை, காளஹஸ்தி 79.7037 தீர்க்க ரேகை, ஏகம்பரநாதர் காஞ்சி 79 தீர்க்க ரேகை, திருவண்ணாமலை, திருவானைக்காவல், சிதம்பர நடராஜர் கோவில், ராமேஸ்வரம், காளகேஸ்வரம் இவை அனைத்துமே 79 தீர்க்க ரேகைகளில் அமைகின்றன. வரைபடத்திலும் மேலே உள்ள புள்ளிகளை இணைத்தால் சிவசக்தி அக்ஷரேகா என்று ஒரு நேர்கோடு கிடைக்கும். கேதார்நாத்தில் தொடங்கி ராமேஸ்வரம் முடியும். கேதார்நாத், காளகேஸ்வரம், காளஹஸ்தி, அகேஸ்வரர், சிதம்பரம் மற்றும் இறுதியாக ராமேஸ்வரம் கோயில்கள் 79 தீர்க்க ரேகை
ஈஸ்மன் 41.54 நெடுஞ்சாலையிலும் புவியியல் நேர்கோட்டிலும் அல்லது அதற்கு அருகாமையிலும் கட்டப்பட்டுள்ளன. மேலும் கேதார்நாத்திலிருந்து ராமேஸ்வரம் வரையிலான இந்த நேர்கோட்டில் இன்னும் பல கோயில்கள் விழுவதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில்கள் யோக அறிவியலை கணக்கீடுகளை பயன்படுத்தி கட்டப்பட்டவையாகும். இன்று நம்மிடம் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் அதில் தக்க இடத்தை கண்டறியும் ஆப் ஒன்றும் இருந்தால் நாம் தேட இருக்கும் இடத்தை அதன் நிலவியல் கூறுகளோடு எளிதில் வகைப்படுத்திவிட முடியும். ஆனால் அது பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாத காலத்தில் நம் இந்தியர்கள் எம்பெருமான் சிவனுக்கு ஒரே நேர்கோட்டில் கோயில் எழுப்பி வழிபட்டுள்ளனர் என்பது நம்மில் பலருக்கும் அறிந்திடாத உண்மையே. ஆம், அவர்கள் கட்டுவித்த சிவாலயங்களின் சராசரியான தீர்க்கரேகையின் மதிப்பு 79 டிகிரி இருக்கிறது என்றால் ஆச்சரியம்தானே. இப்படி ஒத்த புள்ளியில் அமைக்கப்பட்ட பஞ்சபூத தலங்கள் பற்றியும் இன்ன பிற முக்கிய சிவன் கோயில் பற்றியும் அறிந்து கொள்வது நம அவசியமாகும். ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி திருக்கோயில் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் நீங்க ராமன் சிவனை கடல் மணலில் லிங்கம் அமைத்து வழிபட்டதாக கூறுவர். இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள கோயிலின் ரேகை மதிப்பு 9 டிகிரி. திருச்சி அருகிலுள்ள திருவானைக்காவில் அமைந்திருக்கும் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் பஞ்சபூத தலங்களில் நீருக்கு உரியது என வர்ணிக்கப்படும் தலம் இது. முன் ஜென்மத்தில் சிலந்தியாக பிறந்த கோச்செங்கோ சோழனின் சிவபக்தி மாமன்னர் ஆகியும் தொடரவே அவன் ஆட்சியில் கட்டுவித்த முதல் பெருங்கோயில் இது. இத்திருத்தலம் அமைந்துள்ள கோயிலின் ரேகை மதிப்பு 10 டிகிரி 51. கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் சிதம்பரத்தில் அமைந்திருக்கிறது நடராஜர் ஆலயம். பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்திற்கு ஏற்ற தலம் என வர்ணிக்கப்படுவது. இங்கு சமயக்குறவர்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசர் ஆகிய 4வரும் தேவாரம் பாடியுள்ளனர். அடுத்ததாக திருவண்ணாமலையில் எல்லாம் உள்ள இறைவனான் ஜோதி பிளம்பாக அருணாச்சலேஸ்வராக அருள் பாலிக்கிறார். பஞ்சபூத தலத்தில் அக்னி தலமாக இதை கருதுகின்றனர். இங்கு அன்னை உண்ணாமலையாக வீற்றிருக்கிறாள். அடுத்ததாக பிருத்திவிலிங்கம் அருளும் காஞ்சிபுரம் ஏகம்பரேஸ்வரர் திருக்கோவிலும் வான்மீகிநாதர் அருபுரியும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலும் பஞ்சபூத தலங்களில் நிலத்தை குறிப்பன. இத்தலத்தின் ரேகை மதிப்பும் பின்வருவாறு அமைகிறது. ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊர்காளஹஸ்தி பஞ்சபூத தலங்களில் வாயுலிங்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கரீம்நகர் மாவட்டத்தில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கிறது காளகேஸ்வரம் முக்தீஸ்வரா திருக்கோயில். அடுத்ததாக உத்தரகண்ட் மாநிலத்தில் மந்தாகினி நதிக்கரையில் அமைந்திருக்கும் நகரம் கேதார்நாத். இங்கு இருக்கும் சிவலிங்கம் மலைத்தொடரில் அமைந்திருக்கிறது. இந்த பனிலிங்க ஆலயம் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு நிலவும் பனியின் காரணமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் முதல் தீபாவளி வரை மட்டுமே பக்தர் இத்திருக்கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவித அறிவியல் வளர்ச்சி என்றால் என்னவென்றே தெரியாத அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் மிக துல்லியமாக கோவில்களை நிர்மாணித்துள்ளதை நினைக்கும்போது நமக்கு மெய் சிலிர்க்கின்றது. சூரியன், பூமி மற்றும் 9 கோள்கள் மற்றும் 27 நட்சத்திரங்களின் சுழற்சியை முறையாக துல்லியமாக கணித்து அதற்கேற்ப கோயில்களையும் நிர்மாணித்துள்ள இந்தியனின் அறிவுக்கும் திறமைக்கும் சான்றாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கு உதாரணமாக பஞ்சபூத தலங்களும் அஷ்டலிங்க தரிசன கோவில்களான 8 சிவாலயங்களும் உள்ளன. இதில் இமயமலையில் உள்ள கேதார்நாத் கோவில் முதல் தென்கோடியில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் வரை 8 கோவில்களும் கொஞ்சம் கூட அச்சரம் பிசகாமல் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு வியப்பூட்டுவதாக அமைந்துள்ளன. அதிலும் இந்த 8 கோவில்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டது என்பதோடு இந்த 8 கோவில்களின் கருவறை லிங்கங்களுமே கிழக்கு திசை பார்த்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான உண்மை. இந்த 8 கோவில்களும் உருவாக்கப்பட்ட காலத்தில் எவ்விதமான செயற்கைக்கோள்களோ திசை காட்டும் கருவிகளோ கிடையாது. இருந்தாலும் புவியியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை தேர்வு செய்து ஜோதிடத்தின் துணை கொண்டு மிக துல்லியமாக ஒரே தீர்க்க ரேகை கோட்டின் மேல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதான் அதிசயத்தின் உச்சம் அதிசயமாகும்.
தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இத்தகைய அற்புதமான பொறியியலின் பின்னணியில் உள்ள இரகசியத்தை கண்டறிய ஆராய்ச்சி செய்து வருகிறார். ஆக நம் முன்னோர்கள் கட்டமைத்த ஒவ்வொரு நிகழ்விற்கு பின்னும் பல ஆண்டுகளை தாண்டி நிற்கும் அறிவியல் நிற்கிறது. அந்த அறிவியலுடன் ஆன்மீகமும் பிணைந்திருக்கிறது. இப்படி பல முன்னோர்கள் வகுத்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் கொண்டாட பழகுவோம். பல ஆச்சரியங்களை மதிப்போம். பக்தியை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.